வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பெலாக்கொட்டை இந்த சீசன் டைமில் நமக்கு கிடைக்கும். அது வேஸ்ட் பண்ணாமல் அது எப்படி குழம்பு வைக்கலாம், நல்லா இருக்கும். நான்வெஜ் குழம்பே தோற்று போயிடும். அந்த மாதிரி இந்த பெலாக்கொட்டை குழம்பு இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் காமிக்கிறேன் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு நான் காமிக்கிறேன். பெலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி. அப்புறம் இது தேங்காய், வெங்காயம் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். கலருக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 3 தக்காளி, சிக்கன் மசாலா, அப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இது வெங்காயம் தக்காளியை பேஸ்ட் பண்ணிக்கணும், அரைச்சி. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு தாளிக்கிறது போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இருக்கிற வெஜிடபிள்ஸு பெலாக்கொட்டை நச்சு போட்டுக்கலாம். தக்காளி அது கூடயே போட்டுக்கலாம், வதங்கிடும். உப்பு போட்டோம்னா வதங்கிடும். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது வதக்கிட்டு குழம்பு பொடியெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு பொடியை எடுத்து வச்சுருந்தோம்ல, சிக்கன் மசாலா, அது போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தேங்காயும் வெங்காயம் வதக்கி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாகவே, அதாவது கிரேவி பதத்துக்கு, சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் போட்டுக்கலாம், ரெண்டுக்குமே ஆகும். ஓகே, இப்போ நம்ம குழம்பை இறக்கிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்குதா போதும். ஏன்னா குக்கர்னால கொஞ்சம் தண்ணி விடும், அப்போ கிரேவி மாதிரி வராது. கொஞ்சம் கழுவி இப்போ மூடி வச்சிடலாம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. குழம்பு வெந்தோன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் குக்கர்லேருந்து இதில் மாற்றிட்டேன். ஏன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ சாதத்து கூட ஷேர் பண்ணிடலாம். கூட நல்லா இருக்கும். அப்பளம் ஷேர் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பருங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். தயவு செஞ்சு யாரையும் சார்ந்து வாழாதீங்க. சார்ந்து வாழக்கூடாது இந்த காலத்துலலாம். ஏன்னா இந்த காலத்தில் நிழலே வெளிச்சம் இருந்தால் தான் நிழல் நம்மளுக்கு கூட வருது. தயவு செய்து யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. நம்ம கையை ஊனி கரணம் பண்ணுங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இதில் நான் அடிபட்டு வந்துட்டேன். நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கை கால் இருக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சி சாப்பிடணும். யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது.